5வது தரமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு 12 வயசுல என்ன தெரியும் மேடம்? ஒண்ணுமே தெரியல. 12 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டுக்கிறாங்க. மாசமா இருக்கேன். எத்தனை வயசுல அது? 16 வயசுல நின்னுச்சு. நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு மேடம். கேஸ் இல்ல, ஒரே ஒரு கேஸ், டீ பிஸ்கெட் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு மேடம் என் வாழ்க்கை. இது அவனோட சுயநலத்துக்காக இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? தோணல மேடம். இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் அதுல சம்பந்தப்பட்டிருக்குதானே? என்ன கூப்பிடறாரு, என்ன கூப்பிடாம வித்துட்டாரு மேடம். அந்த 11,000 சரடு டாலரோட மோப்பாட அப்படியே வித்துட்டாரு. இந்த சைட்ல இருந்து நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் எனக்கு தூங்கணும், வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சமூகத்துல ஒரு பெண்ணால தனியாவே வாழ முடியாதா? அப்படி தனியா வாழ்ந்துட்டா இந்த சமூகம் அந்த பெண்ணை என்னெல்லாம் பண்ணும், எவ்வளோ பிரச்சனை பண்ணும், என்ன மாதிரி தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அந்த மாதிரி ஒரு பெண் தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் ராணி. நான் குன்றத்தூர்ல இருந்து வரேன் மேடம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்னுடைய கணவர் விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆகுது. இது குன்றத்தூர்ல வந்து நான் இடம் வாங்கினேன். நான் பிறந்து வந்ததெல்லாம் விருகம்பாக்கம். ஜாதி மாதிரி கொஞ்சம் லவ் பண்ணி வந்ததுனால எங்க ஜாதியில சேர்க்கல. அதனால இவரு கூட ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க, என்ன நடந்தது? நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல மேடம், நான் படிக்கல. நான் இப்போ ஆயா வீடு வந்து பிறந்தது வந்து காஞ்சிபுரம். ஆயா வீடு காஞ்சிபுரம். அங்கதான் இருந்தோம். அப்பா அம்மா எங்க கூட பிறந்தவங்க 12 வயசு, 12 பேர். 12 பேர்ல நாங்க 4 பேர் தான் நின்னோம் உயிரோடவே. இதுல வந்து அக்கா வெளியூருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க சின்ன சின்ன பசங்களே அண்ணா கொஞ்சம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணி அடிக்க ஆரம்பிச்சதுனால எங்களை காப்பாத்தல. அவர் தண்ணியிலேயே ரவுடித்தனம் பண்ணி தண்ணியிலே இருந்துட்டாரு. குடும்பம் தங்கச்சிங்களை காப்பாற்றணும். நாங்கள் 3 பேர், தங்கச்சி 1, நான் 1, அக்கா 1. அக்கா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் வந்து சின்ன பொண்ணு, ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும்போது அப்பா அம்மா தவறிட்டாங்க. அந்த காஞ்சிபுரத்தில் ஆயா வீட்டில் இருந்து எங்களை வந்து அண்ணா கூட அமுச்சிட்டாங்க. உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு அண்ணா வீட்டுக்கு அமுச்சதுனால அண்ணி கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டப்படுத்துவாங்க. அண்ணா காசு கொடுத்துட்டு போனால் கூட சாப்பாடு போட மாட்டாங்க, கஞ்சி கொடுப்பாங்க. கஞ்சி குடிச்சிட்டு அவங்கவுங்க கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க எனக்கு. அப்படியே வளர்ந்தேன். அப்படியே வளர்ந்துட்டு கடைசியில் அண்ணா என்ன பண்ணார், நம்மளால் அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, ரவுடிதானமாக இருக்கும். அண்ணாவை அடித்து போட்டாங்க. அண்ணாவை அடித்து போட்டதுனாங்க நாங்கள் எல்லாருமே அனாதி ஆகிட்டோம். அனாதி அடிச்சு போட்டாங்கன்னா அதான் கொண்டுட்டாங்க. அவருக்கு கொண்டுட்டு 34 வருஷம் ஆகுது. அவர் கொண்டுட்டனால எங்களை வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. ஒரு இடத்துல அண்ணி வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு, அண்ணன் இறந்த உடனே ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு சேட்டு வீட்டுல வித்துட்டாங்க எங்களை. எனக்கே தெரியாது. எதுக்காக? வேலை செய்யறதுக்காக? வேலை செய்யற, நீ போய் வேலை செய்யன்னு சொல்லி விட்டுட்டாங்க என்ன. விட்டு தங்கச்சி இன்னொரு இடத்துல கொடுத்துட்டாங்க. அப்படியே வளர்ந்துட்டு அப்புறம் அண்ணி என்ன பண்ணாங்க, 2ஆம் தரமா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஊர்லயே கொடுத்துட்டுக்குறாங்க. எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல வேலை செய்து படிக்கவும் வைக்கல. என்ன அண்ணா வரைக்கும் தான் படிச்சாரு, அக்காவும் படிச்சிருக்காங்க. அது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த காஞ்சிபுரத்தில் சாப்பாட்டுக்கும் கஷ்டத்தில் நாங்கள் இங்கே வந்ததுனால எங்களுக்கு யாருமே சொந்த பந்தம்லாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து குடும்பத்தில் ஐயர் குடும்பம் தான். அண்ணா எப்படி வெளியாளுங்களா கூட பழகினதுனால எங்களை அந்த சொந்த பந்தத்துலேயே எங்களை சேர்த்துக்கல. ஏழை குடும்பம் ஆகிட்டோம். அம்மா அப்பாவும் வயசாகிடுச்சு. இப்படியே இருந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ணேன், அந்த வீட்லேயே வேலை செய்திருக்குவே பால் போடுற ஒருத்தர், அவங்க பால் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன் மேடம். இருந்த உடனே என்ன அண்ணி என்ன பண்ணாங்க, அவருக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தது 4 பொண்டாட்டியும் அவருக்கு. எனக்கு தெரியாது. என்ன சொன்னாங்கன்னா, அங்கே போய் சமைச்சு கொடுக்கணும், அங்கே இருக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், துணி துவைச்சு கொடுக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், அவங்களுக்கு வீட்டு வேலைக்காக போனதா நினைச்சதுனால இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவருக்கு 4 தரமா 5வது தரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு 12 வயசுல என்ன தெரியும் மேடம்? ஒண்ணுமே தெரியல.
12 வயசுல 12 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ வர சட்டம்லாம் அப்போ இல்லை மேடம். எனக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கல்யாணம் தான் பண்ணாங்களா, தத்து தான் கொடுத்தாங்களான்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கேன் நான். தெரியாம அப்படியே இருந்ததுனால இவர் என்ன பண்ணாரு, ரொம்ப கஷ்டப்படுத்தினார் மாட்டார். சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, அடிப்பாரு. இந்த குடும்ப விஷயத்துல ரொம்ப எனக்கு தெரியாது, அதுலயும் கஷ்டப்படுத்துவார். என்ன கஷ்டப்படுத்தி அப்படியே இருந்தால் போய் டாக்டர் போய் பார்க்கணுன்னா அதுக்கு கர்ப்பப்பையே வளர்ச்சி இல்லை, அது குழந்தைய பிறக்காதுன்னாங்க. அதுலேயும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் மேடம். நைட்லாம் தூங்க விட மாட்டார், கஷ்டப்படுத்துவார். அப்புறம் ஒரு தடவை தூக்கு மாட்டிக்கிட்டு நம்ம செத்து போயிடணும், நம்மளுக்கு அண்ணாவும் இல்லை, நம்மளுக்கு யாரும் பார்க்க இல்லை, இந்த மாதிரி வித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தூக்கு மாட்டிக்கிட்டு பார்த்த உடனே அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. அண்ணி வந்து இறக்குனா கண்ணெல்லாம் அப்படியே ரத்தம் இறங்கிடுச்சு எனக்கு. அப்புறம் ராயப்பேட்டில் எதுவுமே சேர்த்தாங்க. அங்கே 1 மாதம் வச்சுருந்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ணுற கொடுமை தாங்காமல் அக்கா என்ன பண்ணாங்க, பெரியம்மா பொண்ணு, நீ வந்துரு, வேணாம் நான் கலராக இருப்பேன் மேடம், ஒல்லியாக இருப்பேன், வந்துருன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வருவார். அப்படியே தான் பண்ணார். ஒரு நாள் என்ன பண்ணார், மாசமாக இருக்கேன், அந்த ஃபஸ்ட்டு அந்த மாசமாக இருக்கேன், என்ன பண்ண எத்தனை வயசுல அது? ஒரு 16 வயசுல நின்றுச்சு. மாசமாக இருக்க அடித்து அப்படி ஏந்தினாரு பாருங்க. அங்கே உரல் இருந்தது, அந்த உரலில் போய் அப்படியே ஊந்த உடனே அப்படியே அப்பயே அபேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு கர்ப்பப்பைய வளர்ச்சி இல்லை, நீ எதுக்கு அது குழந்தைய இது மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி டாக்டருங்க திட்டினாங்க. அதுக்கப்புறம் விட்டாச்சு. அப்புறம் இவருக்கு 4வது பொண்டாட்டி, ஃபஸ்ட்டு பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போச்சான். ஃபஸ்ட்டு அண்ணி வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் 4வது 3வது பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி இப்படியே விட்டு பசங்களை பெற்று விட்டுட்டு போயிடுச்சு போல. எனக்கு தெரியாது, ஹாஸ்டலில் விட்டு வச்சுருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாண்டே தான் விட்டாரு. இந்த பசங்களும் என்னை சரியாக மதிக்கிறது இல்லை. எனக்கும் குழந்தை பெற்றுக்கினே முடியாது உன்னாலன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்தா மேடம். இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் பெல்ட் எடுத்து என்ன அடி. பேர் என்ன? அவர் பேர் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் மணி. அப்புறம் பெல்ட் எடுத்து அடிச்சார் பாருங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு இது மாதிரி இருந்தது, பீரோ மாதிரி இந்த இரும்பில், அதில் போய் ஊந்தம் பாருங்கள், இதில் அடிபட்டு கேர் ஆகி போச்சு. அப்புறம் அவங்க நான் ஃபஸ்ட்டு வேலை செய்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இட்டு போயிட்டாங்க மேடம். என்ன ஏன் இந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தி, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இட்டு போயிட்டாங்க. அங்கேயே இருந்தேன். எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை விட்டுருங்க, எங்கன்னா வீட்டு வேலை செய்து கூட நான் போஷிக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 13-14 வருஷம் அப்படியே தனியாகவே இருந்தேன் மேடம். எனக்கு வேலை வெறுத்துட்டேன் நான். இவராண்ட பட்ட கஷ்டம் ஒரு 6-7 வருஷமா பட்ட கஷ்டத்தினால எனக்கு வேணான்னு விட்டு அப்படியே வீட்டு வேலை செய்துக்கின்னு எக்ஸ்போர்ட்டில் ஹெல்ப்பராக வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே வாடகை எடுத்துக்கின்னு அப்படியே இருந்தேன். அக்காவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, பெரியம்மா பொண்ணும் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. சரின்னு இருந்தேன் மேடம். இன்னும் பால் போட்டான் ஒரு கிஷோர்னு சொல்லிட்டு, அந்த வீட்டு வேலை செய்கிறேன்னே, ஒரு வீட்டில் வேலை செய்துக்கிட்டு இருந்து பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட்டில், அந்த கிஷோர்னு சொல்கிறவன் பால் போட்டிருந்தான், ஜானகிராமன் சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணால் மல்லிகடை வச்சுருந்தான். எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது காயெல்லாம் வாங்குவோம் மேடம். ஒல்லியாக தான் இருப்பேன், கலரு முடி இதில் அடிக்க மாட்டேன். எனக்கு எந்த சவர்ஷனும் இல்லைனாலும் முடி நிறைய வளரும் எனக்கு. அப்படியே இந்த பட்சத்தில் இவன் என்ன பண்ணா, கூட வந்தவங்களாண்டு விசாரிச்சிருக்கிறான். இவங்கன்னா நான் நான்வெஜ்ஜில் சாப்பிட மாட்டேன். அப்போ இன்னும் இவங்க ஞாத்திக்கிழமை கூட இவங்க காய் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த புள்ள ஐயர் புள்ள, இது கவிச்சி சாப்பிடாது, சேட்டு வீட்டில் வளர்ந்த புள்ள அப்படின்னு சொன்னேன். போட்டோ நான் கொண்டு வரல மேடம், அந்த போட்டோ பாருங்க, பயங்கர கலராக இருப்பேன் நான். அப்புறம் என்ன சொன்னாங்க, சேட்டு வீட்டில் வளர்ந்த புள்ள, அம்மா அப்பா கிடையாது, யாருமே இல்லை, இது தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. என்னோட கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சவன் என் மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான் மேடம். ஆசைப்பட ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட்டுக்கு போனால் பின்னாடியே வர்றது, வண்டியை தந்து குறுக்க நிறுத்துறது, அப்படியே இருந்தான். ஒரு தான். அவர் பேர் என்ன? அதான் இப்போ 2வது வந்தவன் கிஷோர். ஜானகிராமன் பேரு, இவனா வச்சிங்கின பேரு கிஷோர். அவரும் பின்னாடி எதாவது கூட ஒரு தரம் அடிச்சிட்டேன் நான். எனக்கு வயசு 30 வயசு ஆகுது. நான் வாழ்க்கையை இழந்து, கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இழந்து, குழந்தைங்கள வளர்த்து கூடாதுங்க, என்ன இது பண்ணல. யாரோ ஒரு பெற்ற குழந்தைங்களான்னு நான் வளர்த்தேன், என் பிள்ளைங்களா. அது சரியில்லை. நான் இப்போ நொந்து நூலாகி நான் வேலை செய்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கை வேணாம், என் பின்னாடி வராதே அப்படின்னு. அந்த பையனுக்கு என்ன வயசு இருந்தது அப்போ அவனுக்கு 24 வயசு, எனக்கு 30 வயசு மேடம். நான் சொன்னேன், எனக்கு வயசு ஜாஸ்தி, உன்னை விட, நீ வராத அப்படின்னு 1 வருஷமா டார்ச்சர் பண்ணி நான் செத்துருவேன் நீ இல்லைண்ணா இப்படின்னு சொன்னான். நம்மளுக்கு ஆதரவு இல்லை, நம்ம இப்படி கஷ்டப்பட்டுன்னுக்குறோம். அடிக்கடிக்கு எனக்கு இந்த காலம் 3 ஆப்ரேஷன் பண்ணது, சின்ன குழந்தையிலேருந்து.
இது வெயிட் ஏற முடியாது, தூக்க முடியாது. அப்போ லீவ் போட்டுரும் மேடம். வாடகையும் கொடுக்கணும், சாப்பிடணும். அப்போ சம்பளமும் கம்மி தான். அப்போது 600 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு எக்ஸ்போர்ட்டில். வீட்டு வேலையில் 200 ரூபாய். இப்படியே இருந்த பட்சத்தில் இவன் அன்பு காமிச்சு நல்லா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவே நான் கொஞ்சம் மனசை கொடுத்துட்டேன் மேடம். மனசை கொடுத்து இவனோட சரி இருந்துக்கலாம், நம்மளுக்கு யாரும் இல்லையே, நம்மளை தப்பாக நம்ம ஒரிஜினலாக இருந்தாலும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு மனசு மாறிடுச்சு மேடம் எனக்கு. மாறிட்டு இவன் நல்லா தான் பார்த்தான், சும்மா சொல்ல முடியாது. ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு சகோதரியா பார்த்துன்னு நானும் சம்பாதிக்கிறதுல அவனை நம்பி கொடுத்தேன். படிப்பு இல்லை, நம்பி கொடுத்தேன். நம்மளை பார்த்துக்குவான், நம்மளை நல்ல இந்த உலகத்தில் என்ன சாப்பாடு இருக்குதோ அந்த சாப்பாடுலாம் இவளுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமான்னு வாங்கிட்டு வந்து தருவான் மேடம். சாப்பாடே இல்லாதவளுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? அதில் அன்பு ஏற்படல. அதில் ஏற்பட்டு பாசமாக இருந்தேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் சேர்த்து வச்சிருந்தது ஒரு லேண்டு, நகை, பணம் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு அக்கா மூலயமா நான் கூட எனக்குன்னு பண்ணல, அவங்க மூலயமா நம்பிக்கை போட்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் அவனேக்கே கொடுத்தேன் மேடம். நல்லா தான் வச்சுருந்தேன். 60,000 வாங்கினான். நல்லா வாழ்ந்த மேடம், நல்லா வச்சுருந்தான். கடைசியில் அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. கல்யாணம் பண்ணி ஒன்றா இருந்தீங்களா, கல்யாணம் பண்ணாமலே ஒன்றா இருந்தீங்களா? கல்யாணம் பண்ண மேடம். என்னோட செயினை இதுல எடுத்து போய் பீச்சில் இருக்குல்ல மாதா கோயில், அவங்க வீட்டில் எல்லாரும் வந்தாங்களா இல்லை தனியாக நீங்கள் போய் பண்ணி? அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை, இவன் தனியாக தான் வச்சுருந்தான். கல்யாணம் பண்ணுறதுனா யாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணல. நீங்கள் ரெண்டே பேரும் போய் அங்கே செயின், நான் போட்டிருந்த செயின் 3,000 போட்டிருந்தேன்னா அந்த செயின் எடுத்து கடைசி வரைக்கும் உன்னை விட மாட்டேன், உனக்கு யாரும் கிடையாது, நீ என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி அந்த செயினே. எங்கே போய் கல்யாணம் பண்ணீங்க? இது இல்லை மேடம், பீச்சில் மாதா கோயில் இருக்குல்ல, பெசன்ட் நகர்ல. நைட்டில் கூட்டின்னு போனா மேடம். நைட்டில் கூட்டின்னு போனால் எனக்கு எந்த வழின்னு தெரியல, ஒன்றும் தெரியல, படிக்க தெரியாது, சுத்தமாக படிக்க தெரியாது. கூட்டின்னு போய் அதை நான் எப்பவுமே கைவிட மாட்டேன்னு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனான். அந்த கடல் சாட்சியா இந்த வில்லு மாதிரி வலிச்சிருந்தது. அந்த வில்லு சாட்சியா உன்னை கைவிட மாட்டேன், அவனுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி. கோயிலில் வச்சா இல்லை கடல் முன்னாடி வச்சா? கடல்ல அப்படி சொன்னா, கோயில் முன்னாடி வச்சு அந்த செயின் போட்டா மேடம். சரி, அப்படியே நல்லா வாழ்ந்தோம், நல்லாதான் இருந்தோம். 13-14 வருஷம் இருந்தான் என் கூட. அப்புறம் என்னாச்சுன்னா வீட்டில் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, குழந்தை வேணும், எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா. நான் என்ன சொன்னேன், எனக்கு யாரும் இல்லை, நான் பொழைச்சிக்குவேன். இந்த 13 வருஷமா நீங்களும் அந்த பையனும் கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கையில இருக்கதை அவங்க வீட்டுக்கு சொல்லவே இல்லை? சொல்லவே இல்லாம என்ன அவங்க வீட்லயே தெரியாது, கண்டுபிடிக்கல. இவன் பால் போடுறது, பேங்க்ல டிரைவர் ஆயிட்டான். என்ன கூட இருக்கும்போதே ட்ரைனிங் கற்றுக்கிட்டான், டிரைவர் போயிட்டான். சம்பளம்லாம் கூட எனக்கு நான் கேட்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் இவனுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்த ஆளுக்கு. எங்க வீடு எடுத்து தங்கியிருந்தீங்க? வலசரோகத்துல. இப்ப அந்த பையன் அவங்க கூட வந்து தங்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல வந்துட்டு எந்த சந்தேகமும் வரலையா? என் கூட தங்க மாட்டாரு மேடம், என் கூட இருக்கவே மாட்டாரு. அவங்க அம்மா வீட்டுல போயிடுவாரு. நீ லீவு நாள்ல இங்க இருப்பாரு, மற்ற நாள்ல அவங்க அம்மா வீட்டுல இருப்பாரு. நான் அப்பவும் தனியா தான் இருப்பேன் மேடம். என்ன சொல்லியிருக்கான் வீட்டுலன்னா, ஃபைனான்ஸுக்காரம்மா அவங்க, என்னுடைய காசுலாம் இவன் ஃபைனான்ஸ் விட்டான் பார்த்தீங்களா வட்டிக்கு, ஃபைனான்ஸுக்காரன்னு வீட்டில் சொல்லியிருக்கான். எனக்கு அது தெரியாது. நான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னை விட மாட்டேன், ஆனால் வீட்டில் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாத, நான் பார்த்துக்கிறேன். நம்புவேன் மேடம், நான் நம்பினேன். நான் நீங்க நம்பினீங்க, ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் இப்ப சின்ன பையனா இருக்கான், இதுக்கப்புறம் வளர வளர அவன் என்னைக்காவது மாறிடுவானோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்குள்ள என்னைக்கு வரல? அந்த அன்பு காமிச்சான், எல்லாத்துக்குமே அன்பு கொடுத்தா காமிச்சா. நான் அதில் தான் இருந்துட்டேன். நம்மளுக்கு நம்பின துரோகம் பண்ணுவான்னு தெரியல, நம்பிதான் நான் இவ்வளோ பழகி. எவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் வரைக்கும் போச்சு? இதுதான் மேடம் ஒரு 9 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் இருக்கு மேடம். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு இல்ல, அந்த பையனை பார்த்ததுல இருந்து கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்க சர்ச்சுக்கு போய் கல்யாணம் பண்ணீங்க இல்லையா? எவ்வளவு நாள் பழக்கத்துல கல்யாணம் வரைக்கும் போச்சு? 1 வருஷம் ஓடிடுச்சு மேடம். லவ் பண்ணி 1 வருஷம் கூட போராடி சண்டை போட்டு அடிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு, 8-9 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க, நீ தானடி இப்படி கிடக்குற, கஷ்டப்பட்டுக்கிட்டேன், ஒன்றும் முடியல, ஏதோ அவன் தான் நான் மேலே ஆசைப்படுறானே, நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி, நீ இருந்துக்கிட்டேன். அந்த குழந்தைங்களும் நம்ம கூப்பிட்டா வரவே இல்லை, நம்ம தனியாகவே இருக்கோம். அது யார் நான் பெத்த புள்ளியாக இருந்தால் கூட கூப்பிட்டா வரணும். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணவளுக்கு ஒரு பொண்ணு, அந்த ஆளுக்கு ஃபஸ்ட்டு புருஷனுக்கு, அதையும் ஹாஸ்டலில் விட்டுட்டு இருந்தார். அதையும் தந்தி என்னாண்ட வளர்க்க சொன்னார், அதையும் வளர்த்தேன். இப்போ ஆம்பளை பசங்களை 2 பொம்பளை 3வது பொண்டாட்டி விட்டுட்டு ஓட்டிட்டு இருக்கிற ஒரு பணக்காரனையாக கூட்டிகிட்டு போயிட்டாலாம். அந்த 2 ஆம்பளை பிள்ளைங்களும் நான் வளர்த்தேன். 6 வயசு ஒருத்தனுக்கு, 5 வயசு ஒருத்தனுக்கு, 4 வயசு விட்டுட்டு வந்துட்டேன். நான் அடி தாங்க முடியல, என்னால் அடி தாங்க முடியல. இந்த என்ன சொல்கிறது, சாப்பாடு இல்லை, நல்ல ஒரு அதான் அந்த முதல் திருமண வாழ்க்கையில இருந்து விட்டுட்டு ஒரு 13 வருஷம் தனியா இருந்தீங்க. அதுக்கப்புறம் கிஷோர்ன்ற பையனோட பழக்கம் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமா, கல்யாணம் பண்ணி கடைசியில
எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க வீட்டிலன்னு சொன்னான். 9 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி. ஆமாம். இப்போ எனக்கு எதனா கொடுத்துரு, நான் ஒதுங்கிக்கிறேன். இல்லடி நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, நான் தான் உன்னை காப்பாற்றணும், நீ என்னோட தான் இருக்கணும், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நம்பினேன் மேடம், நான் அவனை முழுக்க முழுக்க நம்பினேன். 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா? ஆமாம், நம்பினேன். ஒத்துக்காத என்ன பண்ண முடியும் நான்? எனக்கு அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலையா? கேட்டதுக்கு என்ன சொன்னா, நம்புற மாதிரி சொன்னானே, நான் உன்னை கை விட மாட்டேன், நான் உன்னை பார்த்துப்பேன், நீ என்னை அசிங்கப்படுத்தாத, எனக்கு வாரிசு வேணும் அப்படின்னு சொன்னான். அதை நான் நம்பினேன். நம்பி நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு நம்பினேன். இதுதான் உண்மை. நம்பினதுனால உங்க சம்மதத்தோட தான் அவர் இன்னொரு கல்யாணம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. எதுவுமே நீ எனக்கு கேட்கக்கூடாது. நான் இது வந்துட்டு அந்த 2வது இப்ப கல்யாணம் பண்ணாங்களே அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா என்ன சொல்றான்னா, அவங்க பைனான்ஸுக்காரங்க, அந்த பொண்ணும் சந்தைக்கு போட்டு என் முன்னாடியே சண்டை போடும். அப்போ என்ன சொல்லுவான்னா, என் உயிரை பார்க்க முடியாது, நீ நான் செத்து போயிடுவேன், தெரிஞ்சதுன்னா நான் செத்து போயிடுவேன், பிளாக்மெயில் பண்ணா என்ன, நான் செத்து போயிடுவேன், அப்புறம் நீ தான் காரணம்னு சொல்லிடுவேன். இது அவனோட சுயநலத்துக்காக இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? தோணலை மேடம். இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் அதுல சம்பந்தப்பட்டிருக்குதானே. இப்ப 9 வருஷம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா இருந்துட்டீங்க. ஆமா, இது உங்க 2 பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அது உள்ள வருது தானே? வருது. நான் அதை கேட்டு அவன் ஏமாத்துறானா, அதுல நீங்களும் அதுல அவர் கூட சேர்ந்து இந்த உண்மையை மறைச்சிருக்கீங்க தானே? ஆமா மேடம். அதை நீங்க பண்ணது தப்பு தானே? தப்புதான். நான் வந்து இவனை நம்பினேன், இவன் செத்துருவான்னு பிளாக்மெயில் பண்ணான், என்னை அசிங்கப்படுத்தாத, எந்த ஒரு சூழ்நிலையும் நான் செத்தா நீ செத்தினா எடுத்து போடுற வரைக்கும் நான் தான் உன்னை பார்த்துப்பேன், உனக்கு யாருமே இல்லை, அக்காவும் வெளியூர் போயிட்டாங்க, தங்கச்சி அங்கே வளர்ந்து அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டா, என்னை தவிர உனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னான் மேடம். அப்படி நீ வெளியே தெரிஞ்சது எனக்கு, நான் செத்து போயிடுவேன். அவன் என்னதான் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீங்க பண்ணியிருந்தாலுமே உங்க சைடுல இருந்து நீங்க பண்ணது தப்புதான். ஏன்னா அதுல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க 9 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை தெரியாது, அவன் உங்ககிட்ட ஏமாத்துறது இதெல்லாம் தெரியாது. திரும்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்போ யார் கூட இருக்காம? 3வது பொண்டாட்டியோட இருக்கான் மேடம். இது இல்லாம இன்னொரு 3வது கல்யாணம் பண்ணியிருக்கான். அது போய் கேட்டதுக்கு தான் அடிச்சு மண்டை. நீங்க அவன் 2வது கல்யாணம் பண்ணும்போதே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் 2 பேரோட வாழ்க்கை வந்துட்டு நீங்க காப்பாத்தி இருக்கலாம் தானே? உங்க வாழ்க்கை மட்டும் இல்லாம இன்னும் 2 வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கலாம் தானே? காப்பாத்தி இருக்கலாம். என்னதான் அப்படி கட்டி போட்டுட்டானே, நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. எனக்கும் யாரும் ஆதரவு இல்லை. சரி, 2வது பொண்டாட்டி கூட உனக்கு குழந்தை இல்லையா? குழந்தை இல்லைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுந்தான் மேடம். நீர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. என்னாண்ட வரேன்னு 2 லேண்டும் அவன் பேர்ல எழுதிக்கினா, எக்ஸ்போர்ட்டில் வந்து பிஎஃப் காசு இஎஃப் எல்லாம் பிடிப்பாங்கல்ல, அதையும் எடுத்துக்கினா, வட்டிக்கு விட்டு மொத்தம் 60,000 வாங்கினான். 60,000 வாங்கி நல்லா தான் போட்டுட்டு நல்லா தான் இருந்தேன். அவங்க அப்பா கேட்டாங்கன்னு 10,000 வச்சு கொடுத்தேன், கடன் கொடுத்தேன். அவங்க அப்பா தாம்பரத்தில் வீடு கட்ட போகிறாங்கன்னு. சரி, இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்து ஓகே அவர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டீங்க. ஏன்னா நம்புனேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி 2வது கல்யாணம் பண்ணா அது எத்தனை வருஷம் போச்சு? மறுபடியும் எதுக்காக 3வது வருஷத்துல பிரச்சனை மேடம். எதுவுமே அம்மா வீட்டில் விட்டான், நீர் கட்டி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ குழந்தைன்னு அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாகி அவளே சொன்னா, அந்த பொண்ணே எனக்கு பிரச்சனை ஆகி குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் 1,00,000 ரூபா மகளிரில் வாங்கி கொடுத்த மேடம். அந்த 1,00,000 ரூபா கொடுத்தான். மண்டியில் அடிபட்டதுக்கு 30,000 வாங்கி கொடுத்தாங்க மேடம். வளசுருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். காலையில் 7 மணிக்கு மண்டையை திறந்து ஒரே ஃபுல்லாக நினைச்சு போச்சு ரத்தம். அப்படியே உக்காஞ்சிக்கிறேன். அந்த போலீஸுங்களும் நடவடிக்கை எடுக்கல, ஒன்றுமே பண்ணல. அவனும் அடிச்சது அது 3வது பொண்டாட்டி, அவனுடைய தம்பி, இவங்கெல்லாம் பால் போட்டுருந்தாங்க மேடம். 3வது கல்யாணம் எப்போ நடந்ததுன்னு நான் கேட்குறேன். அவளை இங்கே நான் எத்தாந்து இங்கே விட்டான் பாருங்க, குன்றத்தூரில் எத்தாந்து இந்த இடம் வாங்கி விட்டான் பாருங்க. இப்போ பிரச்சனைன்னு வந்தேனே உங்களை தேடி, இடத்துல கல் எடுத்து அடிக்கிறானுங்க வாலிப பசங்க. இவன் போனதுலேருந்து 10 வருஷமா என்னை அங்கே வாழ விட மாட்டேறானுங்க. அந்த காலி கிரவுண்டு விட்டுட்டு போயிடு, நீ அங்கே இருக்கக்கூடாதுன்னு நைட்டில் தூங்க விட மாட்டேறானுங்க. ஜன்னல் உடைச்சிட்டான், மேலே அந்த டேங்க்லாம் உடைச்சிட்டான், பாத்ரூம் ஓட்டை உடைச்சிட்டான். இப்படியா போராடிங்கிற மாதிரி இவன் விட்டுட்டு. ஓகே, இந்த பிரச்சனையே இருக்கு, இதை நாம வந்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். இப்போ நான் என்ன கேட்கிறேன், 2வது பொண்டாட்டி கூட 3 வருஷம் வாழ்ந்ததா சொல்றீங்க. மறுபடியும் 3வது பொண்டாட்டி அவன் எப்ப கல்யாணம் பண்ணா? கல்யாணம் பண்ணதே எனக்கு தெரியாது மேடம். என்னை தான் இங்க விட்டுட்டான். குன்றத்தூருக்கு அண்ணாண்ட அந்த இடம் தனியா விட்டாச்சு. தனியா விட்டான். அந்த இடத்தெல்லாம் இந்த இருந்த நகையெல்லாம் வச்சு பேங்க்ல வச்சு, நீ ஒரு இடத்துல போய் இருந்துக்கோ. சரி, 3வது கல்யாணம் நடந்தது உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? நானும் கேட்டேன். நான் போய் பால் போடும்போது அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். வர்றதில்லை, என்னை பார்க்கறது இல்லை, எடுத்துமே அவ்வளோ இதால விட்டுட்டான். வலசரவகத்துலேருந்து குன்றத்தூருக்கு அண்ணாண்ட கெல்த்திப்பட்டுன்ற ஊரில் விட்டுட்டு இந்த காற்று மழை அடிச்சது பார்த்தீங்க, வரதா புழியலன்னு சொல்லி, அந்த டைமில் என்னால் ஒன்றும் பண்ணல. ஒரு கேஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு
பிஸின்னு வர முறை நைட்டு 1 மணி வரைக்கும் போடுவேன். அம்மாவில் ரொம்ப பாசமாயிட்டேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்மளுக்கு யாரும் இல்லையே, இவன் தானே, இவனும் இந்த மாதிரி பண்ணுறானே, பசியும் பட்டினியும், அந்த ஊர் தெரியாத ஊர், எங்கேயோ எதுவுமே காட்டில் விட்டா மாதிரி விட்டாமடா என்ன. அப்புறம் ஃபோன் பண்ணி நானே என்ன பண்ண துணிஞ்சு எல்லாம் என்ன பண்ணாங்க, அவன் வேலை செய்கிற இடம் உனக்கு தெரியும்ல, நீ போய் அங்கே போய் பாரு அப்படின்னதுக்கு, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சு என்னை அடிச்சா மேடம். நீ இங்கே வரக்கூடாது, நான் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடாது அப்படின்னு. ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிற, நான் உன்னை நம்பி இத்தனை வருஷமாக 14 வருஷமாக குடும்பம் நினைக்கிறேன், நீ என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீ என்ன தான் பண்ணுற அப்படின்னா, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், நீ அதை கேட்கக்கூடாது, உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னா மேடம். சரின்னு சொல்லி எடுத்து கேட்கும் போதெல்லாம் பலால்னு கண்ணத்துலேயே அடிச்சா மேடம். அந்த இடத்துலயே மழை கழிச்சு ஊந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பக்கத்துல யாரும் எதுவும் தடுக்கலையா? அது பால் போடுற இடம் மேடம், அது பில்டிங் மேடம், அது யாரும் இல்லை. எல்லாம் வாக்கிங் போகிறவங்க தான் போவாங்க. அவங்களாம் பார்த்து தண்ணி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டேன் மேடம். நீ வேலை செய்கிற இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்ட்டான். சரி, நீ என்னால் தாக்கு பிடிச்சி பார்த்தேன், 3 மாதம் பார்த்தேன், 6 மாதம் பார்த்தேன். மறுபடியும் போனால் அவளும் கூட பால் போட்டுக்கிறான் மேடம். ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கான் அவளுக்கு. இங்கே எனக்கு சோத்துக்கு இல்லாமல் இங்கே விட்டுட்டா யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு அவளுக்கு. இப்போ வரைக்கும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல, 3வது கல்யாணம் நடந்ததுன்னு உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? 3வது ஒய்ஃப் இருக்காங்கன்னு. அதான் மேடம், இதுலேருந்து நான் அங்கே போய் ஒரு 2 வருஷத்துல தெரிஞ்சது மேடம் எனக்கு. யார் மூலமா தெரிஞ்சது தெரியல. நான் போய் அவனை பார்க்கும்போது முதல்தான் அடிச்சான் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, கூட ஒருத்தி பால் போடுறா, இந்த வல்லம் வந்தது அதுலேருந்து குட்டி யானை வாங்கி வச்சுன்னு அவளும் ஒரு 5 வயசு பையனை வச்சுக்கின்னு பால் போடுறான்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க. வளசர பக்கத்தில். நீங்கள் ஆனால் நேரில் பார்க்கல. என்னை அடிச்சாங்க பார்த்தியா, 2வதா போனோம் பார்த்தீங்களா, 2வதா போய் கம்பியால் அடிச்சாங்க மேடம். இந்த பக்கம் 9 தையல், இந்த பக்கம் 4 தையல் இருக்கும். முடியை அப்படியே வெட்டி போட்டாங்க, இதில் அடிக்க முடி போய் அடிச்சு காலையில் 7 மணிக்கு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. ஒரு சண்டை எதனால வந்தது? நான் கேட்டேன் இது யாரு அப்படின்னதுக்கு, அவளை கேட்டதுக்கு அவன் தம்பிக்காரன் வந்து இதெல்லாம் பிடிச்சி கையெல்லாம் அப்படியே கீறி விட்டுட்டான் மேடம். முறுக்கி அப்படியே விட்டுட்டான். இதெல்லாம் காயம் ஆயிடுச்சு, அவன் கையில் நகை வந்தது, காயம் ஆயிட்டு அப்படின்னு நான் கேட்டேன். எதுக்கு அவன் வந்து அடிக்கிறான், அவன் யாருன்னு கேட்டேன். அவன் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு பழகணுங்க, என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. அவள் வந்து என் மாறாவது துணி பிடிச்சிட்டான் மேடம். பிடிச்சி அந்த ஜாக்கெட்டோட பட்டனெல்லாம் அப்படியே கழண்டு போச்சு. அவள் வந்து அடிக்கிறா. என் தம்பியா கூட நீ ஆண்டி இங்கே வந்து சொல்கிறேன், ஓனராக்கு தம்பி என் தம்பி பால் போடுறான், நீ ஏன் வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி அவள் என்னை பிடிச்சி இழுக்கிறா. இவன் கம்மனே நிற்கிறான் மேடம். அதுதான் கேட்டேன், இத்தனை வருஷம் நான் குடும்பம் பண்ணி இவ்வளோ உனக்கு என்னுடைய கஷ்டத்தில் என் உடம்ப கொடுத்தது இல்லாமல் என் பணம்லாம் கொடுத்துருக்கேன், அவள் அடிக்கிறா, நீ பார்த்துட்டு இருக்கேடா உனக்கு அப்படின்னு சொல்லி அழுது நான் திட்டினேன் மேடம். அவனை திட்டி சாபனையெல்லாம் விட்டதுனால இவன் என்ன பண்ணா, அவள் அடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான் மேடம். நான் என்ன பண்ணேன், இவனை போய் சட்டையை பிடிச்ச மேடம். நான் ஏன்டா என்னை இப்படி பண்ணுறேன், யாரும் கேட்க ஆள் இல்லை இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொன்னது இப்படி பிடிச்சி அந்த முடி நிறைய இருக்குன்னு பிடிச்சி அப்படி இழுத்து கீழே தள்ளிட்டான் மேடம். என்ன எழுந்து துடிச்சு பிடிச்சி எழுந்தாக்கா அவன் தம்பிக்காரன் உடையாந்து அவங்க அக்காவை வந்து தடுத்தான். நீ தானடி என் வாழ்க்கை இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி அவளை அசிங்கமாக திட்டின மாட்டேன். நான் கோவத்தில் திட்டினதுனால அவன் என்ன பண்ணா, கம்பி ஒன்று இருந்தது மேடம், பால் போடுற இடத்துல ஒரு கம்பி ஒன்று இருந்தது. அந்த கம்பி எடுத்துன்னு வந்து அவன் மச்சாங்கார அடிச்சா மேடம். அதில் அடித்தா அப்படியே ரத்தம் தெரிச்சு அப்படியே போய் மழை கழிச்சு ஊந்துட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் ஓடியாந்து என்ன இந்த பொண்ணை இப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லி தூக்கி அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, வளசரங்க போலீஸ். அவன் இருக்கிறது வந்து என்ன ஒரு நகராது எல்லாம் வந்து போலீஸு வர வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல் தையல் போட வச்சுட்டாங்க. தையல் போட்டாங்க. அந்த கேஸ் வந்தோடனே எனக்கு 2 பேரும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இந்த ரத்தத்தோடே இருக்கேன் நான், குன்றத்துக்கு தாண்டி வரணும். நான் இருக்கிறது வளசரம் போலீஸ் ஸ்டேஷன். அவங்களும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல மேடம். என்ன உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து 2 மணிக்கு சோறு வாங்கி கொடுத்தாங்க. நான் போனது 4 மணிக்கு போனேன். இங்கேருந்து வேன்லேயே போனேன் மேடம். கோயம்பேட்டுக்கு போகிற வேன்லேயே போனேன் 4 மணிக்கு. ஒன்றும் பஸ் தண்ணி கூட பிடிக்கல. இவங்க அடிச்ச அடியில் சாப்பாடு இல்லாமல் ஊந்துட்டேன் மேடம். நான் இவனுக்கு இத்தனை வருஷமாக நான் குடும்பம். டாக்டர்கிட்டலாம் யாரும் கொண்டு போகலையா அவங்கள? அந்த ரிப்போர்ட் வந்து தான் இவனுங்களை வந்து கேஸில் உள்ளே வச்சாங்க மேடம். 6 வக்கீல் வந்துட்டாங்க அவனுக்கு. எனக்கு யாருமே இல்லை, நான் ஒண்டியாக தான் உட்காந்துக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை, எசப்பா தவிர எனக்கு யாரும் கிடையாது. அவனுக்கு 6 வக்கீல் வர வச்சுட்டான். ஜானகிராமன் வந்து நீ மனைவி கிடையாது, அவங்க முன்னாடியே சொல்கிறான் இவ மனைவி கிடையாது, நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், பொறுப்புலாம் எங்கடான்னு கேட்டாக்கா ரேஷன் கார்டு, கேஸ் புக்கு, ஆதார் கார்டு இருக்குது, பொறுப்பு எங்கன்னு கேட்டாக்கா பொறுப்புலாம் இல்லை, நான் கொளுத்திட்டேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டான் மேடம். நான் ஒன்றுமே பண்ண முடியல மேடம். என்னால் நான் போகிறேன், ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டேன். நான்
அழாதீங்க. நீங்க தனியா இருந்தது ஓகே. 13 வருஷம் தனியா இருந்திருக்கீங்க. அப்போதைக்கு ஒரு பையன் வந்துட்டு உங்ககிட்ட ஆதரவா பேசியிருக்கான். அந்த அன்புக்காக ஏங்கியிருக்கீங்க. அது வரைக்கும் ஓகே. உங்கள ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னா, அத நீங்க ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணி, இதுக்கப்புறம் நீங்க பார்க்குறவங்களாவது தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் நம்மள ஏமாத்துறான்னா, நம்ம ஏமாறுற அளவுக்கு இடம் குடுக்குறோம். ப்ராப்பரா நீங்க அப்பவே ரிஜிஸ்டர் பண்ணி, கல்யாணம் பண்ணி முறைப்படி நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னாவே, இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. அவன் ஏமாத்தும்போது அவன் சட்டைய புடிச்சு எனக்கு நீங்க இதெல்லாம் கேள்வி நான் கேட்டுருக்கலாம். தோணல மேடம். அவங்க இப்ப உங்கள காமிச்சா மனைவினே இல்லன்னு சொல்லிட்டான். அதுல உங்க சைடு தப்பு இருக்கு. தப்பு இருக்கு மேடம். எனக்கு படிப்பு இல்லை மேடம். ஞானமும் இல்லை, படிப்பு இல்லை. எனக்கு எங்க போறது எங்க வர்றதுன்னு தெரியாம இவனை நம்பியே முழுசா இவனை நம்பிட்டேன் மேடம். இதுதான் உண்மை. அவ 2வது கல்யாணம் பண்ண போறோன்னு சொன்ன உடனே நீங்க அதை தடுத்திருக்கணும். தடுத்தனே. 10 வருஷம் என் கூட குடும்பம் நடத்திருக்க. இப்ப என்ன உனக்கு 2வது கல்யாணம்னு சொல்லிட்டு. குழந்தை வேணும் எனக்கு. குழந்தை வேணும். நான் உன்னை காப்பாத்துவேன். உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னா மேடம். அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன். நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும். சரி அவன் இவ்வளோ அன்பு காமிக்கிறான், இன்னும் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குறான்னு நான் நம்பினேன் மேடம். என் தங்கச்சி அதுக்குள்ளே தெரிஞ்சு வந்துட்டா. வந்துன்னு போய் நந்தா. அவளை என்ன பண்ணா, ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு வர விட்டாது பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி இவங்கெல்லாம் இவ ஒண்டி தானே வந்துன்னு போயின்னுக்கிறா. எதனா ஒன்றுன்னா தங்கச்சி 6வது படிச்சிருக்கா. இவ எதனா பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளை வர விட்டாது பண்ணிட்டா. ஒரு 3000 கொடுத்து அதுலேயே பிரச்சனை பண்ணி விட்டான். 3000 கொடுத்த மேடம். நான் என் கையிலேருந்து கொடுத்தேன். அது எதுக்கு யாருக்கு கொடுத்தீங்க? தங்கச்சி வந்துட்டு போயிட்டு இருந்தால, அவ கஷ்டத்துக்கு கொடுத்தேன். அது அவளுக்கு 4 பொண்ணு, ஒரு பையன், 5 பசங்க. புருஷன் சரியில்லை, விட்டுட்டான். இங்கே தான் சென்னையில் வந்து தனியாக இருந்தா, வாடகை எடுத்துக்கின்னு. பொம்பளை பிள்ளைங்க அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. சின்ன பையன் வரைக்கும் தான் வச்சுக்கிட்டு இருந்தா. என்னை பார்க்க வர போயின்னு இருந்தா. அவளுக்கு கொடுத்ததுனால, அந்த 3000 கொடுத்து கேட்டதுனால சண்டை போட்டான். ஒரு பையன் இட்டுன்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் அவள் வந்து அப்படி இருக்கிறா, தப்பாக இருக்கிறா, அவளை சேர்க்கக்கூடாது, இப்படி இப்படின்னு பை சொல்லி அவளை வரவிட்டாதே பண்ணிட்டான். அப்படியே நானும் இருந்தேன். அம்மாவும் அம்மா என்னை வளர்த்தாங்க பார்த்தீங்களா, சித்தி, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த இறந்தது போய் பார்த்தேன். நான் கிறிஸ்டின்னு அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது மேடம். அம்மா தான், ஆனால் அவங்களுக்கு எந்த சடங்கு நான் செய்வதற்காக மதமும் மாறி இருக்கீங்களா? இல்லை, நான் அப்பவே மாறிட்டேன். 18 வயசுலேயே மாறிட்டேன். இவனை பார்க்கும்போதெல்லாம் இந்துன்னு தான் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே சாமி தான், நான் உன்னை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சர்ச்சுக்கு போ, ஒன்று தடங்கள் பண்ண மாட்டேன். ஆனால் நான் வந்து அதுக்குள்ளே வருவேன், ஆனால் என்னை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னா சரி நம்பி எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்தேன். வரேன், நான் ஆண்டவருக்குள்ளே வரேன், இந்த ஜனவரி வரேன், இந்த கிறிஸ்மஸ்க்கு வரேன்னு சொல்லுவான். அது ஓகே, அதை விட்டுலாம். இப்படியே இருந்த இதுவில் தான் மேடம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தடவை சண்டை போட்டேன். இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு ஒரு 1/4 கிரவுண்டு இடம் வாங்கி கொடு, நான் வச்சு கூட பாய்ச்சிக்குவேன், நீ எப்படி நான் உன்னை நம்ப முடியும்? எல்லாத்தையும் வச்சு ஏதோ பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை. இப்போ என்னண்ட இருக்கிறது கொஞ்சம் நகை இருக்குது, அது உங்கள் அப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 கிரவுண்டு இடம் வாங்கு, சொந்த வீட்டில் வாழணுன்னு இருக்குது, வாடகை வீட்லேயே இது கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்றாங்க, பாஸ்ட்டு வரக்கூடாதுன்றாங்க. எனக்கு சொந்த வீட்டில் வாழணுன்னு ஆசை வந்துச்சு மேடம். அதனால் எனக்கு வாங்கி கொடுங்க. ஒரு 960 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கி கொடுத்தா மேடம். அதுக்கு பணம் கட்டவே இல்லை. இதெல்லாம் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தாரா? வாங்கி கொடுத்தா. என்னுடைய நகையை வச்சு நான் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்த காசுலாம் வச்சுருந்து அந்த இடம் வாங்கி கொடுத்தா மேடம். இல்லைம்மா, எனக்கு புரியவே இல்லை. உங்க மண்டையை அடிச்சு உடைக்கிற வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கீங்க. முன்னாடி மேடம், இது இப்போ சொல்றது முன்னாடி. அதுதான் சொன்னேன், சண்டைக்கு முன்னாடி நான் இடம் வாங்கி கொடுத்தது. இடம் வாங்கி கொடுத்தது அது அப்படியே இருந்த மேடம். வந்துட்டு போயிட்டு இருந்தான், சாப்பாட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தான், நல்லா தான் பார்த்துட்டு இருந்தான். அங்கேயே இருந்தான். அப்போயே ஆரம்பத்துலேயே அந்த ஆளுங்க ஒரே ஊருக்காரங்கன்றதுனால பிரச்சனை பண்ணாங்க. அது இவ்வளோதான் இருக்கும் மேடம். நான் ஏன் இந்த நின்னாவே தலையில் இடிக்கும். அந்த இடத்துக்காரனோட கெஸ்ட் ஹவுஸ் அதில் போயிருந்தோம். இதில் பேஸ் மாட்டம் போட்டோம். நாங்கள் வாங்கின இடத்துல பேஸ் மாட்டம் போட்டோம். இது என்ன பண்ணால் காசும் கொடுக்குறதில்ல இவனுக்கு. நான் வந்த உடனே அவள் 3வது பொண்டாட்டி தொடர்பாயிட்டு அவளுக்கு. நாங்கள் போய் அங்கே 1 வருஷத்துக்குள்ளவே வரதா புயல் வந்துடுச்சு. இப்போ தான் அதுக்கு வந்து பாலம் போட்டாங்க. குன்றத்தூர் இதுல ஏரியிலேருந்து, ரெட்டை ஏரியிலேருந்து தந்து விட்ருவாங்க. அப்போ நான் அந்த இது வழியில் போக முடியாது, இவனும் வர முடியாது, நானும் போக முடியாது. இப்போ பாலம் போட்டு 2-3 வருஷம்தான் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த 3 நாள் தான் நாங்கள் அந்த குன்றத்தூருக்கே வர முடியும். நான் அந்த டைம்ல நீங்க பார்க்காத டைம்ல 3வது வைஃப் அவர் கட்டிக்கிட்டாரு. கல்யாணம் தொடர்பாயிட்டுக்குது, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சரியா வர்றதில்லை, சாப்பிட்றதில்லை, போன் எடுக்கிறதில்ல. ரொம்ப பாசமாயிட்டேன் நான். உண்மையில எல்லாமே ரொம்ப பாசமாயிடுச்சு. நம்மளுக்கு யாரு, இவனை தவிர யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் ஆயிட்டேன். கடவுளாண்டு கூட போறதில்லை. நீங்க திட்டினா கூட பரவாயில்ல, ஏசப்பாண்டு கூட போறதில்லை. அவராண்டு 34 வருஷம் ஆச்சு போய், அவராண்டு கூட போறதில்லை. இவனுடைய அன்பு, இவனுடைய பாசம்,
அதனால இவனை ஃபோன் பண்ணி பேசினாதான் எனக்கு தூக்கம் வருமே. அப்படி ஆயிட்டேன் நான். அப்படி ஆன நிலையில் என்ன பண்ணால், இவன் தொடர்பாயிட்டாளுக்குது, வர்றதில்லை, பேசுறதில்லை, சாப்பாட்டுக்கு வாங்கி போடுறதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தேடின்னு போகும்போது தான் என்னை அடிச்சுட்டான் மேடம். ஃபஸ்ட்டு போனோடனே அடித்து வேலை செய்கிறத வரக்கூடாதுன்னா, 2வது போனேன். அவன் சொல்கிறது கேட்காம 2வது போனேன். 2வது போகும்போது தான் மண்டியில் 3 பேரை சேர்ந்து அடித்து வளசுறவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இப்போ மேடம் இந்த ஒரு 10 வருஷம் ஆகுது அவங்க போய். இப்படிலாம் பண்ணி கடைசியாக அவன்கிட்ட எப்போ பேசுனீங்க? அங்கேயே எழுதி வாங்கிட்டாங்க மேடம் 3வது பொண்டாட்டி. நான் இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்துகிறேன், நான் எனக்கு தெரியாதே, எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னா, நான் தான் குடும்பம் நடத்துகிறேன். அவள் எப்படின்னா, அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, குழந்தை கிடையாது அவளுக்கு, நீர் கட்டி குழந்தை இல்லை, நான் இவ கூட தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு புருஷன் விட்டுட்டு போயிட்டானா அவளுக்கு. இப்போ வாடகைக்கு புள்ள பத்து தரவலாம், பெரிய பெரிய பணக்காரனுக்கெலாம். அவனை அந்த பணத்துக்காக அவங்க கூட போயிட்டான். அவன் மாந்திரிகம் பண்ணிட்டும் போயிட்டான்ட்டாங்க. ஒரு ஊழியக்கார் சொன்னார், அவன் மாந்திரிகத்தில் இருக்குதாம்மா, பணத்துக்காக மாந்திரிகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியல. நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். நம்ம ஏன் இப்படி ஒரு முட்டாளாக இருக்கோம்? படிக்கலைனால நம்மளுக்கு எந்த ஒரு நாணமே கொடுக்கலையே ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்கேன்? எல்லாத்தையும் ஏமாந்துட்டு ரோட்டில் நிற்கிறேனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லி அழுது 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 எனக்கு ஒரு வியாதி மாதிரி வந்துடுச்சு. வியாதினா என்னால் ஒன்றும் முடியல. இந்த ரத்தம் அடித்து போனது என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்படியே இருந்தேன். வேலைக்கு போனோம். அன்னைக்கு எழுதி வாங்கினதுலேருந்து அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை. என்ன ஏதுன்னு கேட்குறது இல்லை. ஏது வாங்கிட்டாவோ, ஃபோன் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டேன். இது கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு, இதுக்கு போயிட்டு, ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டேன். மனைவி இல்லைன்னு ஆயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு, நீ இதோட எதுவுமே பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க. இவனே சொல்லிட்டான், என் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்படியே வீட்லேயே இருந்தேன். அப்புறம் என்னண்ட ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் காதெல்லாம் குத்தி வச்சுருப்பேன் மேடம். இதெல்லாம் கழட்டி, கால் கொலுசு, கையில் ஒரு வழியில் இருந்தது ஒரு சவரத்தில் வாங்கி கொடுத்தான். எல்லாத்தையும் விற்ற ஒன்றும் பாதியமாக விற்று, நம்மளுக்கு வீடு வேணும். அந்த வீட்டில் மழை வந்தால் பாம்பு வருது, தேள் வருது, நண்டத்தரக்கா வருது, இதெல்லாம் இதில் எப்படி நம்ம வாழறது? ஓதம் சாமான்லாம் வேஸ்ட் ஆகுது. ஏற்கனவே உடச்சி அள்ளி போயிட்டானுங்க அந்த ஊருக்காரனுங்க. நம்ம எங்கன்னா சர்ச்சுக்கு போனாக்கா உடச்சி அள்ளி போயிடுவானுங்க. அந்த கது ஒரே ஒத்த. எதனால ஊருக்காரவங்க பிரச்சனை பண்ணுறாங்க? ஆள் இல்லை மேடம், ஆள் யாரும் இல்லை, ஆம்பளை இல்லை, அதனால பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, இந்த இடத்துல இது பண்ணாதன்னு எதிர்க்கே லெட்டின் போவாங்க மேடம். அவங்களுக்குலாம் லெட்டின் கிடையாது ஊருக்காரங்க. எல்லாமே இவன் வாங்கி விட்டுக்கு நான் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்காரன் ஒரு 2 கிரவுண்டுக்கு மேலே அப்படியே இருக்குது. அவன் இடம் மட்டும் விற்கல. இவங்களே தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஊருக்காரங்கள. அங்கே இருக்கிறவங்கள அந்த தெருவுக்காரங்களாம் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. மாடு கட்டுவாங்க, சாணி கூட்டுவாங்க, லெட்டின் போவாங்க, குப்பைங்களாம் அங்கேயே தான் போடுவாங்க. ஏன் வாசுப்படி முன்னாடி ஜன்னல் பக்கத்தில் போகிறீங்கன்னு சொன்னால் 4-5 பொம்பளைங்களாம் வருவாங்க அடிக்கிறதுக்கு. என்ன ஊரை விட்டு ஊர் எங்கள் ஊரை நீ ரவுடித்தனம் பண்ணுற, ஏன் கேட்குற? நீ கேட்கவே கூடாது, வாழை ஒட்டை தேய்ச்சிடும் அப்படின்வானுங்க. விசில் அடிப்பானுங்க, நம்ம போனால் விசில் அடிப்பானுங்க. நல்ல புடவை கட்டின்னு போவேன். சுடிதார் போடணுன்னா ரொம்ப ஆசை மேடம் எனக்கு. சுடிதார்லாம் எங்கள் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அந்த சுடிதார் போட்டு போனால் விசில் அடிப்பானுங்க. கிழவி படுறா சுடிதார் போட்டுன்னு போதுன்னு வானுங்க. இப்படிலாம் ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சிட்டு இருக்க மாட்டேன் நான். இவன் போனதுலேருந்து என்ன சொல்கிறது? நான் என்னை கூப்பிடல, படுத்துக்கிறதுக்கு கூப்பிடல, அது ஒன்று தான். ஜன்னலை தட்டுவானுங்க நைட்டில் ஆள் நல்லா இருக்குதுடா, இது நல்லா வாட்டமாக இருக்குது, நல்ல ஆளுடான்னுவானுங்க. என்னால் தாங்க முடியாது. ஒருத்தர் மருந்து கூட குடிச்சிட்டு படுத்துட்டு மேடம். ஒரு சிஸ்டர் என்னை தட்டினாங்க, கதவு தட்டினா. அப்பயே விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் மேடம், நான் செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க என்ன தெரியல, ஆண்டவர் மூலியமா அவங்க கதவு தட்டி, என்ன இப்படி படுத்துங்களே, நுரைய நப்பமா தள்ளி போய்க்குது, எப்போ குடிச்சா எப்போ வந்தாங்களே எனக்கு தெரியல. அவங்க எதுவுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை காப்பாற்றி இன்னைக்கு இப்படி இருக்க மேடம். நான் சாப்பிட்டேன் 4 நாள் ஆச்சு மேடம். கேஸ் இல்லை, ஒரே ஒரு கேஸு. நான் சாப்பிட்டேன் 4 நாள் ஆச்சு. டீ பிஸ்கெட்டு இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு மேடம் என் வாழ்க்கை. 10க்கு இவனுங்க வர என்ன கஷ்டப்படுத்துறானுங்க. என்ன ஊருக்காரங்களை கேட்கும்போது போலீஸ் வந்தா என்ன சொல்ற, கேமரா வைக்க சொல்றான் வீட்டுக்கு. கேமரா வைமா, எவன் கல்லால் அடிக்கிறான்னு தெரியுன்றான். நான் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன், நான் எங்கே கேமரா வைக்கிறது? நான் கட்டிங்கிற புடவை நான் இதெல்லாம் சபையில் வாங்கி கொடுத்தாங்க, கவரிங் கம்மலை 60,000 போட்டிருந்தவன் இன்னைக்கு இப்படி உக்காந்துக்கிறேன்.
உள்ள கட்டிக்கிற பாவாடை முதல்ல அந்த அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. இது 10 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும் மேடம். அப்படி பண்ணுறேன்னு மேடம் ஒரு ஆதரவா இல்லை. இப்படி பொம்பளைலாம் அடிக்க வந்து பொம்பளைலாம் என்ன அசிங்கமாக திட்டுறாளுங்க. நல்ல புடவை கட்டி அவங்க சபையில் எடுத்து கொடுப்பாங்க மேடம். வருஷத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க. அது எதுனா வீட்டு வேலை செய்து எதுனா ஜாக்கெட் தைப்பேன். அது கூட என்ன இப்படி பண்ணுறாளுங்க மேடம். ஒரு பைத்தியமா நீ திரியிற மேடம். நான் எந்த ஒரு யாருமே கேட்க மாட்டேன். போலீஸாக வந்தால் கூட என்ன சொல்கிறாளுங்க, இவ தான் வந்து எங்களை திட்டுறா, இவ யார் எங்களை கேட்கறதுக்கு, எங்கேயோ வந்து ஊரை விட்டு ஊரை வந்து இங்கே வந்து வாழாட்டுறேன், நாங்கள் தான் ஆளணும், இது எங்கள் ஊர் இது அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு எதனா லஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க மேடம். அது லஞ்சம் கொடுக்குறாங்களோ இல்லையோ தெரியல. உடனே அவனுங்க என்ன திட்டுறானுங்க. நம்ம ஊரோட சேர்ந்து வாழணும், அவங்களுக்கு அவங்க சொல்கிறத நீ கேட்கணுன்றானுங்க மேடம் போலீஸை. அவங்க சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன மேடம், நான் வீடு வாங்கி வச்சுட்டு அவனுங்க நான் அடிமையாக இருக்கணும் சொல்லுங்கள். கதவு தட்டுவானுங்க மேடம். 1 மணிக்கு வந்து கதவு தட்டுவானுங்க. நான் பொம்பளையாக இருந்து ஒரு பாதுகாப்பு இல்லை மேடம். நான் அப்படியே அவனுங்களுக்கு வந்து கதவு திறக்கல, அவனுங்களுக்கு வந்து பதில் கொடுக்கல. நம்ம இந்த எட்பட்டாக இருந்தோம்னா இதுன்னா எங்கேயோ போய் லாட்ஜில் போய் படுத்துங்க வந்துட்டு வந்து சோறு துண்ணுதுன்னுவானுங்க. நான் போய் 10 பாத்திரம் தேய்ப்பேன். கக்கூசு கூட கழுவணும் மேடம். நான் ஒரு கம்பெனியில் என்னோடய வயிற்று பழுப்புக்காக கக்கூசு கழுவி கூட சாப்பிட்டேன் நான் 1 வருஷம். என்னை இப்படிலாம் பேசி மன உளைச்சல் ஆகி கை காலெலாம் வீங்கி போச்சு மேடம். எனக்கு பிபி அதிகமாகி கை கால் வீங்கி போச்சு, மூஞ்சி வீங்கி போச்சு, கையெல்லாம் அப்படியே வீங்கி போச்சு மேடம். மாத்திரை போடல, மாத்திரை வாங்க காசு இல்லை, பிபி இருக்கு மேடம். எனக்கு இப்படியா இருந்து கட்சியில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேடம். என் வாழ்க்கை எப்படி இருக்கு மேடம். உன்னை நம்பி வந்திருக்க மேடம், எனக்கு உதவி செய்யுங்க. அங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து விடுபடுத்தி நான் 6 வருஷமாச்சு மேடம். நீங்கள் நம்பரையில நம்பலையோ, நான் தூங்கி சந்தோஷமாக தூங்கி. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கட்டில் பண்ணி கொடுத்தாரு மேடம், பெட்டு வாங்கி கொடுத்தாரு சென்னையிலேயே. அதில் படுத்தா கூட எனக்கு தூங்க முடியாது மேடம். தடால்னு இந்த பக்கம் கழுத்துல அடிப்பானுங்க, ஜன்னலில் உடச்சிட்டானுங்க. 4000 செலவு பண்ணி வெள்ளி அண்ணாகோர் வாங்கி கொடுத்தாரு மேடம் எங்கள் வீட்டுக்காரர். அதை விற்ற மேடம். அதை விற்று இப்போ இந்த கழுத்து சும்மாகுதான், நீ இந்த செயின் வாங்கி போட்டிங்கன்னா அந்த காசு மீதி காசு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவும் காலி ஆயிடுச்சு மேடம். சரி, நீங்கள் அல்லாதீங்கம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எனக்கு தூங்கணும், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும், பசியிலும் பட்னியிலும் தூங்கணும் மேடம். நான் பஸ்டியாக பற்றா கூட தூங்கணும், டிஸ்டர்ப் இல்லாத இருக்கணும். அந்த இடத்துலேருந்து என்னை விடுபடுத்தி கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துக்காரனை கூப்பிட்டு அவன் என்ன சொல்கிறான், நீ கொடுத்திய 11,000 அப்போ விற்கும் போது 2 லட்ச ரூபாய். இப்போ அந்த 2 லட்ச ரூபாய் நீ கொடுத்த 4 லட்ச ரூபாயில் பார்ட்னர் 2 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டான். இப்போ 2 லட்ச ரூபாய், இது 4 லட்ச ரூபாய் இருக்குது. 1 லட்ச ரூபாய் கொடுத்து நீ வெளியே போயிடுன்னு என்னை ஆளை வச்சு இப்படிலாம் பண்ணுறான் மேடம். அந்த இடத்துல அவன் போரூரில் இருக்கான். இப்படிலாம் பண்ணி இப்போ நான் வெளியே போனேன். அந்த இடம் வந்து இப்போது அவன் கணக்கு போட்டாக்க 19. அந்த இடத்த வித்துட்டீங்கன்னா வேற இடத்துல போயிட்டு அந்த காசை வச்சு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? கடை 17 லட்ச ரூபாய் கடை இருக்கு மேடம். 17 லட்ச ரூபாய் கடை. அந்த கடன் யார் வாங்கினது, நீங்களா அவரா? அவன் வாங்கினதுல என் தலையில் போட்டுட்டு போயிட்டானே. அவங்க வட்டி இல்லை. அதை கட்டுறதுக்காகவாவது போயிட்டு அந்த கிஷோர் கிட்ட பேசுனீங்களா? நீ வாங்கின கடன் அதையாவது கட்டிட்டு போனேன். எனக்கு தெரியாது. உனக்கு தானே இடம் வாங்கினேன், உனக்கு தானே பேச மாட்டேன் போட்டேன், உன் பேரில் தானே வாங்கினேன், நீ தான் பார்த்துக்கணும்ன்ட்டா மேடம். அந்த ஊருக்காரங்களை கூப்பிட்டா அப்போவே ஆரம்பத்திலே ஒரு சண்டை ஆயிடுச்சு. அந்த ஊர் வாலி பசங்க பால் அடிச்சானுங்க மேடம். அவன் வீட்டை கட்டின வீட்டில் உடஞ்சி போச்சு. ஏன்டா உடைக்கிறீங்க, தலைவராண்ட போய் சொல்லிட்டு தலைவர் கூப்பிட்டு அடிச்சுட்டாரு அவனுங்களே. அதுலேருந்தே கரை மேடம், கரை வச்சுக்கிட்டு இப்படியே பழி வாங்குறானுங்க எல்லாமே. என்னை வந்து என்ன சொல்கிறானுங்க, நீ இந்த ஊரில் பிறந்தியா, இந்த ஊரில் தாலி கட்டின்னு வந்தியா, என் புருஷன் கூட பிறந்தியா, என் கூட பிறந்தியா, உன் அன்பா பார்த்துக்கிறதுக்கு, எங்கேருந்து வந்தவன் நான் ஏன் உன் அன்பா பார்த்துக்கணும், நீ ஏன் கேட்குற? இதெல்லாம் ரொம்ப அராஜகம் மேடம். கொலை நான் போய் 4 கொலை வந்திருக்கு, ஏற்கனவே 2 கொலை வந்திருக்கு. 2 கட்சி, 2 கட்சிக்காரன். இப்போ அந்த இடத்த விற்கிறதுக்கு நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும் இந்த 4 வருஷமா போராடிங்கிறேன் மேடம். அது அவங்க இப்போ ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னா எல்லாம் வருவாங்க. அதுக்கு உண்டான பட்டா டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வச்சு சரியான இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனே எனக்கு பண்ணி தரல அந்த இடத்துக்காரன். ரிஜிஸ்டரே பண்ணாமல் எப்படிமா காசு கொடுத்தீங்க?
அதான் இவன் கொடுத்துட்டான் மேடம், இவன் கொடுத்துட்டான், நகையை கைட்டி கொடுத்துட்டான், மாந்திரிகம் வந்து நான் கைட்டி கொடுத்து 3 நாள் பொறுத்து தான். இப்ப அந்த இடம் உங்க இடம் தான் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு கூட உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இல்லையா? அதான் அந்த பத்திரம் மாதிரி எழுதி கொடுத்தான். அவள் தான் மேடம், நான் பத்திரம் பண்ணி தரேன்னு கேஸ் கொடுத்தேன் மேடம். இதுல கமிஷன் ஆஃபீஸர் கேஸ் கொடுத்தேன். அந்த பேப்பர் கூட வாங்கிக்கினான் மேடம். 11,000 வாங்கினது உண்மை இல்லைன்ட்டான். ஃபர்ஸ்ட் வாங்கினது உண்மைன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. இது குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல. நீ எடுத்துட்டு வான்னு ஃபோன் பண்ணி கேட்டு அதையும் வாங்கிக்கினான். அந்த பொறுப்புலாம் சிராச்சு எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க, அதையும் வாங்கிக்கிட்டு இப்போ இடத்துக்காரனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவனுங்களை தோய விட்டு அந்த பொம்பளை நீங்க படிக்கல, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நாங்க உங்களை தப்பு சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது, இப்ப நீங்க இடம் வாங்குறீங்க இல்ல ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது அதை பத்தி கேட்கணும், அதுல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணவே இல்லையா? நீங்க சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றீங்க, சிஸ்டர் எல்லாம் பேசுறேன்னு சொல்றீங்க, அவங்க மூலமாவது அவங்க கிட்டயாவது கேட்கலையா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றா? என்ன விஷயம்னு சொன்னா, எனக்கு கை கால ஊந்து போற மாதிரி 3வது பொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கிறா. எனக்கு சுயநலமே இல்லாதபடி நான் சுத்திங்கிறேன் மேடம். சுயநலமே இல்லை, ஒரு குளிக்கிறது இல்லை, துணி. இந்த மாந்திரிகம் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய அறியாண்மையாலையும் நீங்க அவர் மேல வச்ச நம்பிக்கையும் அவன் யூஸ் பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் முக்கிய விஷயம். இங்க வந்துட்டு மந்திரிச்சாங்க, இங்க தகடு வச்சாங்க, அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஏமாறுறீங்கன்னு தெரிஞ்சு உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க. அது உண்மை மேடம். மாந்திரிக் பண்ணது உண்மை. ஒரு இதுக்கு போனேன், ஆவடிக்கு என்னாண்டு போனேன், பள்ளிவாக்கன்னு சொல்லிட்டு போன மேடம் ஒரு சர்ச்சுக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுலாம். அந்த மாந்திரிகம் அதை பத்தி விட்டுலாம். இப்போ அந்த இடத்த வித்துட்டு அந்த கடன் எல்லாம் அடைக்கணும். அடைச்சிட்டு இப்ப நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா? இல்ல மேடம், 3 வருஷம் ஆச்சு. இந்த கர்ப்பப்பையில கட்டி வந்துடுச்சு. அது ஃபர்ஸ்ட் அந்த ஆள் இருக்கும்போது போய் அந்த நீர் கட்டி எடுத்தாங்க மேடம். நீர் கட்டி எடுத்து நல்லா தான் இருந்தேன். வேலைக்கு போனேன், மாடி ஏறி பெருக்கிற வேலை தான் பார்த்தேன். அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டான்னு என்ன பண்றது, நம்ம சாப்பாட்டுக்காச்சும் போய் தான் நான் போனேன். ஓடுறது ஓடியாடுறது. எத்தனை வருஷமா நீங்க தனியா நடத்திட்டு இருக்கீங்க? 10 வருஷமா இருக்கேன் மேடம். 10 வருஷமா இதே போராட்டம் தான் மேடம். ஆனா வேலைக்கு போகும்போது எனக்கு எந்த கஷ்டம் தெரியல. சரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்க ஏதாவது ஒரு வேலை நாங்க ரெடி பண்ணி கொடுத்தா செய்வேன் மேடம், செய்வேன், பண்ணுவேன். எனக்கு அங்கேருந்து என்னை விடுபடுத்துங்க மேடம். எனக்கு அங்கேருந்து விடுபடுத்தி கொடுத்தா அவனை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து விடுபடுத்தி கொடுத்துட்டு அந்த கடனை கொடுத்துட்டு இங்கே எங்கன்னா வேலை சேர்த்துட்டு கூட எங்கேயாச்சும் ஒரு பக்கத்தில் நான் படுத்து கிடப்பேன். இதுக்கு மேலே என்ன ஆச்சு, வயசாகிடுச்சு மேடம். எனக்கு யாரும் இல்லை மேடம். ஏன் போகிறதுக்கா எனக்கு என்னது மேடம் ஆசை, வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் மேடம், தூங்கணும், அவ்வளோதான். இதுவே எனக்கு 10 வருஷமா இல்லை மேடம். நான் இந்த ஒரு ஆசை கூட எனக்கு நிறைவே இல்லை மேடம். எவ்வளோ நாளைக்கு டீ பிஸ்கெட்டு ரேஷன் எடுத்து சாப்பிட்டா வேதி ஆகுது மேடம். ரேஷன் எடுத்து சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை. நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் ரொம்ப நாள். அதனால கேஸ் ஆகி போய் உடம்பு. ஒரு நான்வெஜ் இந்த ஆள் கற்றுக் கொடுத்துட்டான் மேடம். நான்வெஜ் சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு மேடம். நான் அப்படிலாம் நான் இப்படி கஷ்டம் அதெல்லாம் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் நிம்மதியாக தூங்கியே ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆயிடுச்சு, தூக்கமே இல்லை மேடம். பைத்தியக்காரிசி மாதிரி உள்ளவே சுற்றுவோம் மேடம். நானே பேசி கிடப்பேன், ஏன் கடவுளை எனக்கு இப்படி பார்க்கல, ஏன் கடவுளை எனக்கு இது செய்யலை, யாருமே இந்த நாயத்தை பேச மாட்டுறாங்களே, எனக்கு யாருமே செய்ய மாட்டுறாங்களே. நானா பேசின்னு கிடப்பேன் மேடம். விடிய இவனுக்கு வேற கல் அடிக்கிறது வேற. உங்களுக்கு என்ன நான்வெஜ் சாப்பாடு என்ன பிடிக்கும்? ரொம்ப விரும்பி சாப்பிட்றது பிரியாணி சாப்பிடுவோம் மேடம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா நீங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு போங்க. இப்போதைக்கு உங்களோட வயிறு எங்களால நிரப்ப முடியும். எங்க டீமை வச்சு பேசி உங்களுக்கு தகுந்த வேலையை நாங்க ரெடி பண்ணி தரோம். இதை தாண்டி உங்களுக்கு இருக்க இந்த கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல அந்த வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், வீட்டு ஓனரோட நம்பர் இருக்கா உங்க கிட்ட? கொடுத்துருக்கேன் மேடம். பாப்பா, சரி, நம்ம அவர்கிட்ட பேசுவோம். அவர் பேர் என்ன? வெங்கடேஷ். ஹலோ வெங்கடேஷ், நாங்க ஜெயா டிவி தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து கால் பண்ணிருக்கோம். எங்க நிகழ்ச்சிக்கு ராணின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க குன்றத்தூர்ல இருந்து. அதாவது உங்களோட நடத்தை அவங்களுக்கு நீங்க வித்திருக்கீங்க. அதுக்கு நீங்க பட்டா இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? இல்ல, நீங்க தானே எழுதி கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல நீங்களும் போகணும், வாங்குறவங்க அவங்களும் வரணும், நீங்களும். அதை நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்களான்னு கேக்குறேன். போய் மேடம், நீங்க கூப்பிட்டீங்களா? நேரம் போயிருக்கேன் மேடம். வக்கீல் இட்டுன்னு போயிருக்கேன், அவர் வீடு போரூருக்கு போயிருக்கேன், வரவே இல்லை. இப்ப கூட பிரச்சனைனாலும் போன் பண்ணியிருக்கேன், எடுக்கவே இல்லை மேடம். 2-3 நாளா போன் பண்றேன். அவனுங்க வந்து இல்ல, அவங்க தான் உங்களை எவ்வளவு டைம் வந்துட்டு கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களாமே, நீங்க தான் வரலன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா உங்களோட இடத்துல அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு.
அந்த இடத்த வித்துட்டு இவங்க வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ப்ராப்பரா பட்டாவும் தரல, ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி தரல. அதனால அவங்களால அந்த இடத்த விற்கவும் முடியல, அந்த இடத்துல இருக்கவும் முடியல அவங்களால. அதுதான் மேடம். இப்ப போன வாரம் என்னோட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வரேன்னாங்க. சர்ச்சையில யாரோ செத்துட்டு சொல்லிருந்தாங்க. அவங்க கேட்டு பாருங்க. அவங்க சர்ச்சைக்கு போற சர்ச்சையில யாரோ அந்த சர்ச்சைக்கு ஒரு ஆளு யாரோ இறந்துட்டாங்களாம். சரி. அதனால இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வந்துடுறா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் இருபது பூந்தமல்ல இருந்து 2 பேரும் இட்டுன்னு வந்தாங்க, விட்டாங்க. அவங்க பேசினாங்க. ரேட்டு முன்ன பின்ன இருந்தது. எவ்வளவு காசு வாங்கிருக்கீங்க அவங்க கிட்ட இருந்து இந்த லேண்டுக்காக? அதுதான் அது இருக்கு பாரு. அவங்களால எழுதி கொடுத்துருக்கோம். இல்ல நீங்க சொல்லுங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க? சரியா ஞாபகம் இல்ல. பாரு, காசு வாங்குனது நீங்க தானே வெங்கடேஷ்? அதுதான் எழுதி கொடுத்துருக்கீங்க பேப்பர். நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 11 சவரம் சரடு கொடுத்துருக்கேன் மேடம். நகையா கொடுத்தீங்களா? சரடு கொடுத்தா இவர் எத்தனை நாளைக்கு நகையா கொடுத்தாங்களா உங்ககிட்ட? அதுல முறை பிரகாரம் அந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகி துட்டு தரேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது முறை பிரகாரம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எழுதி இருப்பேன். சரி, இப்போ வந்துட்டு அவங்க வந்தாங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க சைடுல இருந்து பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா. ஓகே வெங்கடேஷ், அவங்க வருவாங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ள அவங்க வருவாங்க. அவங்களோட நிலத்துக்கு பட்டா, அதுக்குண்டான உரிய டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி கொடுங்க. நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்றோம். இங்க வந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நாங்க அவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டா இருப்போம். ஓகே, நடந்து முடிஞ்சதா இருக்கட்டும். இதுக்கு சரி, ஓகே வெங்கடேஷ், அடுத்த வாரம் வருவாங்க. நீங்க இந்த விஷயத்தை உங்க சைடுல இருந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. ஒண்ணு சொல்றேன் மேடம், ஒரே ஒரு நிமிஷம். நகை எப்போ வாங்குனீங்க? அந்த இடம் வாங்கி 1 வருஷத்துல. நகை எப்போ வாங்குனீங்க? நகை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த நகை இவங்க துட்டு விற்க முடியலன்னா அவங்க வசூல் இருந்தாங்க. அவங்க அப்ப அவங்க வீட்டுக்கார ஜானகிராமன் ஒருத்தர் இருந்தாரு. இல்ல எந்த வருஷம் நகையை வாங்குனீங்கன்னு கேக்குறேன். அது எனக்கு தெரியல. இதை சொல்லிடுறேன், முதல்ல சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதை அங்கேயே கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தான் ரேட்டு போகுது. இல்ல மேடம், 10,000 எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன்னு சொல்லி உங்க கடையில கொடுத்து அவங்க துட்டு வாங்கி போட்டாங்க. போய் மேடம் எவ்வளவு வாங்கி கொடுத்தீங்க? அது ஞாபகம் இருக்கா? அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு. அவங்க எதை வச்சு தான் எழுதுறாங்க ஸ்டேஷன்ல. டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதே வாங்கிட்டாரு மேடம். 2 பேப்பர் வாங்கிட்டாரு அவரு. நான் பண்ணி தரேன். எதுவும் இல்லையா? இருக்குது. ஆனா 960 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாரு பாத்தீங்களா? கேஸ் கொடுத்து 11 சவரம் சரடு கொடுத்தா 4 லட்ச ரூபா கொடுத்தல, 2 லட்ச ரூபாய் பார்ட்னர் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டாரு. 2 லட்ச ரூபாய் இது இப்ப நகை வித்துது 2 லட்ச ரூபாய். என்ன கூப்பிடுறாரு, என்ன கூப்பிடாம வித்துட்டாரு மேடம். அந்த 11 சவரம் சரடு டாலரோட மோப்பாட அப்படியே வித்துட்டாரு. எனக்கு இல்ல இப்ப இவங்க முன்னாடி கொடுத்த நகை வேல்யூக்கும் இப்போ இருக்க நகை, அந்த 11 சவரம் நகை வேல்யூக்கும் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா வெங்கடேஷ்? மேடம் ஒரே ஒரு நிமிஷம். அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லி ஷாட்ல வச்சு எழுதுறாங்க. அவங்க என்ன நகை கொடுத்தாங்க, அது என்ன ரேட் போகுது என்னன்றது அவங்க கேட்டுட்டு வந்தது போகுது. அவங்க இதுக்கு முன்னாடி அந்த நகை வச்ச டேட்டுக்கும் அவங்க முன்னாடி 1 மாசத்துக்கு அந்த மஞ்சள் இருந்த டேட்டுக்கும் நகை வச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த நகை இந்த வேற கூட பேசிட்டு தான் இந்த நகை ரேட் போடுறோம். இப்ப இந்த நகை நான் வச்சு துட்டு போவாங்கல்ல, இதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வச்சிருவாங்க ஒரு நகை வைக்கிறாங்க. அவங்களே போய் கேட்கும் போது அங்க காசு கம்மியா இருக்கிறதுனால இங்க ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி தரோம். அந்த தேதி அதெல்லாம் எல்லாமே அந்த டாக்குமெண்ட் முறையா கொண்டு வந்திருப்போம். யாருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு. ஆமா, அதுல முறையா இருக்கும் பாருங்க. அதுல இல்லை மேடம், இவர் அந்த இடத்தோட இதுவா வாங்கல மேடம். என்ன வாங்கலன்னா அதுல அப்ரூவ்டு இது ஒன்று வாங்குவாங்களாம். அந்த இடத்துக்கு ஒரு 2 ஏக்கராக்கு மேல வாங்கி போட்டுக்கிறாருல, அப்ரூவ்டே வாங்கலையா, பட்டா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். 2 லட்ச ரூபா கமிஷன் காசு கேக்குறாங்க மேடம். ஒரு நிமிஷம் வெங்கடேஷ், நீங்களே நேரா பேசுங்க. கமிஷன் காசு கேக்குறாங்க. தலைவராண்டு போய் நான் சொல்ல போனேன், இந்த மாதிரி 4 பேர் அடிக்க வராங்க அப்படின்னா, அவனே எனக்கு கமிஷன் காசு 15 லட்சம் தரணும், நான் அவனை விக்கி விடாத வச்சுங்கிறேன்னு சொல்றாங்க மேடம். அவர் சொல்றாரு. அவர்கிட்ட நேரா கேளுங்க. அப்பா, தலைவரை போய் பார்த்தேன் பண்ணனே, 4 பேர் அவளுங்க 4 பேர் அடிக்க வந்தாளுங்க முந்த நேத்து. நான் கேஸ் கொடுத்ததுக்கு போலீஸ் என்ன சொல்றான்னா, நீ கேமரா வைமா அப்படின்றானு. உடைச்சிட்டானுங்க ஜன்னல். 4,000 ரூபாய் கொடுத்து போட்டான்னு சொன்ன பத்தியா உடனே கூப்பிட்டேனே, அதையும் உடைச்சிட்டானுங்க முந்த நேத்து. உடைச்சி என்ன கதுவும் உடைச்சி போட்டானுங்க. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துங்கிறேன். நான் உனக்கு போன் பண்ண, நீ போன் எடுக்கல, புரியுதா? நைட்டு போன வாரம் நீ எடுத்த, என்ன அங்க நடக்குதுன்றது உனக்கு தெரியாது. நான் அந்த இடத்த விட்டு நான் போயிடணுமா? அவங்க பார்த்துதான் எனக்கு இடம் விடுவாங்களாம், அவங்க பார்த்துதான் எனக்கு எல்லாமே செய்வாங்களாம். நான் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு 3 பேர் இழுத்து போட்டு என்ன அடிக்கிறாளுங்க. யாருமே அந்த ஊருக்காரங்க எல்லாமே மொத்தமாயிட்டாங்க. நீ ஊரை விட்டு ஊரை வந்தவ நீ கேட்க கூடாது, இடத்துக்காரனே கேட்கல, நீ ஏன் கேட்குறேன்னு கேட்குறாங்க. வழியே இல்லை, கேட்டு திறந்து உள்ள போக முடியாது மேடம்.
வழியே இல்லை. இவருக்கு ஃபோன் பண்ணா எடுக்கல. இப்போ பேசுறாரு, நான் தலைவர் அனுப்ப சொன்ன பிறகு அவன் பொண்டாட்டி இறந்து போச்சு, அதனால அவனுக்கே ரீசார்ஜ் பண்ணிக்கல, எனக்கு 15 லட்சம் கொடுத்தா நான் வந்து அது கையெழுத்து போட்டு கொடுப்பேன், அவனுக்கு அப்ரூவ்டு வாங்குறது கையெழுத்து போட்டு கொடுப்பேன், அப்போதான் நீ பட்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டார். அவராண்ட நடந்து எனக்கு கால் அத்து போச்சு மேடம். நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்னால் நடக்க முடியல. போனாக்கா அவங்க முன்னாடி என்ன சொல்றாரு, அந்த நாய்களை செருப்பால் அடி, அந்த நாய்ங்க ஏன் உண்ணாண்டு வருதுன்றாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்க மாட்டாரு. அவங்க ஜனம், அவங்க சொந்தக்காரு, அவங்க ஊருக்காரங்க. நான் மட்டும் தனி மேடம் அந்த இடத்துல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன் மேடம். 10 வருஷம் 15 வருஷமா இவராண்ட இடம் வாங்கினதுலேருந்து இதே போராட்டம் தான் மேடம். நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல தூக்கம், எல்லாம் நல்ல நிம்மதி இல்லை. வெங்கடேஷ், இப்போ இருக்க நிலைமையில நில மோசடிக்கு எவ்வளவு தண்டனை தருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் அந்த அளவுக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பட்டா நான் வந்து நான் முறையா சொல்லிடுறேன். நான் வந்து இடம் கொடுத்துட்டேன், அங்க கொடுத்து வாங்கிட்டாங்க அவங்க. அப்புறம் எடுத்து நான் விற்கிறேன், அங்க கொடுத்து டாக்குமெண்ட் பார்த்தா பார்க்காதே நீங்க பேசுறீங்க. நாங்க பாக்குறோம், நீங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க பண்ணி தருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புறோம். இல்ல மேடம், அங்க கொடுத்து கொடுத்துக்கிறேன், எழுதி கொடுத்துருக்கிறேன். எழுதி கொடுக்கறதுக்கு பேரு விக்கிறது கிடையாது. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க இன்னொருத்தவங்களுக்கு விக்கணும்னா அதுக்கு ப்ராப்பரா இவங்க கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே இருந்தாதான் இவங்களால விற்க முடியும். அவங்க தான் பண்ணிக்கணும்ன்றாங்க மேடம். பண்ணித்தரேன்னு எல்லாத்தையும் எழுதுறதெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. இப்போ நீயே பண்ணிக்கன்றாரு. நான் எப்படி மேடம் 2 லட்ச ரூபா கொடுத்து பண்ணிக்குவேன்? நான் வா நான் ஆரம்பத்துலேருந்து என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்னை மைண்டை இது பண்ணி இப்போ அவங்க வேலைக்கு போகல, அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மேடம் அவங்க துட்டு குத்துறாங்களா, எவ்வளவு குத்துறாங்க? 4 லட்சம் 5 லட்சம் அந்த டாக்குமெண்ட் பதிலா துட்டு வேணா கூட திருப்பி குத்துறேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அது கொடுத்துட்றாரா மேடம்? இப்போதைக்கு அது கொடுத்துட்றாராம். இப்போ வந்து 19 லட்சம் போதுன்றாங்க மேடம். அந்த இடம் 960 ஸ்கொயர் ஃபீட்டு 19 லட்சம் போடுன்ற அந்த ஒருத்தர் இருக்கிறாரு அங்கே, விநாயகன் சொல்லிட்டு. அவராண்ட லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறவர். அவர் போய் கேட்டா, ஐயா அந்த ஊருக்கார், அவர் பெரிய பணக்காரர். வெங்கடேஷ், நீங்களும் ஏமாத்தணும்னு நினைக்கல, உங்ககிட்ட பேசினது வச்சு எங்களுக்கு தெரியுது. ஆனா ராணி கிட்ட பேசிட்டு நீங்க சுமூகமா இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நாங்க நினைக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஏன் பணக்கார பாவம், நம்ம அவங்க சர்ச்சு போறாங்க வராங்க, அவங்க சொல்ற ஆளெல்லாம் வச்சு நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். இவங்க போன வரலாம் என்னோட பேசினாங்க. அந்த 6 ஸ்கொயர் ஃபீட் வச்சு நான் என்ன பண்ண போறேன் மேடம்? இல்ல மேடம், நிறைய இவங்க பிரச்சனை, எனக்கு நிறைய பிரச்சனை அங்க அவனுக்கு பண்றானுங்க. இல்ல உங்க சைடுமே வந்துட்டு கஷ்டம் இருக்கு, எனக்கு புரியுது. இருங்க அவங்களுக்கு தெரிய சொல்றாங்க பாருங்க. அவங்க இடம் என்ன விற்க முடியாது, சாவடிக்கிறானுங்க. ஒரே பிரச்சனை, எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் கமெண்ட் போட்டு வச்சு அவன் திருப்பலாம் மண்ணல அவனை கேட்டு பாருங்க, அவனுக்கு தெரியும். போலீஸ் போயிட்டு தாம்பரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து லோகேஷ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுக்கு பேர்ல கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன். அதை கேளுங்க, அவனுக்கு அது உண்மை இல்லைன்னு கேளுங்க. அவன் ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க முன்னாடி எல்லாம். இல்ல இப்போ எப்படி இருந்தாலும் அந்த 2 ஏக்கர் இந்த வீட்டை சுத்தி இருக்கிறது எல்லாமே உங்க நிலம் தானே, இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் தவிர. ஆமா. அப்புறம் ஏன் உங்களோட நிலத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா போலீஸ் கிட்ட? போலீஸ் எதுவும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலையா? வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி வச்சு ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை. இல்ல மேடம், ஆமா வர்றதே இல்ல மேடம், வர்றதே இல்ல. போய் சொல்றான், ரொம்ப போய் சொல்றான் மேடம். அதனால போராடுறது இருக்குது. அதனால இவங்களுக்கு என்ன சொன்னாக்கா, இவங்களே என்ன சொன்னாங்க, இந்த இவங்களால எனக்கு ஒரே பிரச்சனை ஆகுது, பூந்தமல்லி 2 பேர் இட்டு வந்தாங்க, எனக்கு துட்டு பத்திரிக்கை வேணும்னு சொன்னாங்க. சரி பேசுங்க வந்து அப்படின்னு சொன்னேன். இவங்க போன வாரம் எல்லாம் பேசினாங்க. அந்த சர்ச்சில் அவங்க சர்ச்சில் யாரும் செத்துட்டாங்களா, நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க. ஓகே, நீங்களும் ஏமாத்துற மாதிரி தெரியல. இவங்க அடுத்த வாரம் அவங்க கிட்ட வருவாங்க, வந்து பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படி போச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நாங்க இவங்க கூட சப்போர்ட்டா இருந்து ஃபாலோ பண்ணுவோம். சோ இவங்க கிட்ட பேசி ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த நிலத்தை விற்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு முடிச்சு கொடுங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது உங்களுக்கு எல்லாம் பொசிஷன் தெரியும். இப்ப நம்ம அன்னப்ரூவ் தான் கொடுக்குறோம், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அப்ரூவ் அவங்களே வாங்கி. நான் கூட அன்னப்ரூவ் இடத்த வாங்கிட்டாங்க, நானும் இடத்துக்கு அப்ரூவ் வாங்கணும். இவர் அப்ரூவ்டே வாங்கல மேடம். அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. இல்ல அது ரெஜிஸ்டரே பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்களாமே. அவங்கள போய் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல இத பத்தி. மேடம் நான் அன்னப்ரூவ் விக்கிறேன் மேடம், நான் அன்னப்ரூவ் வித்துட்டாக்கா அது அப்ரூவ் நான் தான் வாங்கி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதானே முறை. இது இவரே ரீஸ் பண்ணல மேடம். இவரே பண்ணாத அது பண்ண முடியாதுன்ட்டாங்க மேடம். நான் என்ன மேடம் பண்ண முடியும்? இப்படியேதான் மேடம் மிரட்டுறது என்ன, இப்படியேதான் பேசுறது. மா எங்க போறே போமா, கண்டிப்பா நான் தரேன். நீ போன் அவங்க சண்டை, அவங்க வந்து அடிக்கடி சண்டை கம்பெனி எனக்கு போன் பண்ணுவாங்க. சரின்னு என்னால வர முடியலமா, வீட்டுல உடம்பு சரியில்லமா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு டைம் நான் போவேன், இவங்க இருக்க மாட்டாங்க, இருந்தா பேசிட்டு தான் வருவேன். அவங்க அந்த ஊர்ல எனக்கு ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். வரலாம். சரி, எங்க ரிப்போர்ட்டர் ராணி கூட வருவாங்க, வந்து நேர்ல உங்ககிட்ட இத பத்தி பேசுவாங்க. அது சொல்லி மேடம், நியாயமா வந்து ஆசாரம் அதிகம் என்ன நியாயமோ
இந்த துட்டை வச்சு நம்ம இடத்துல போய் வாழ்ந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த துட்டு தான் கொடுத்தோம். இப்ப அவங்க வந்து 5-10 வருஷம் ஸ்டேஜ் இருக்கு, அது என்னைக்கு வாங்குறாங்கன்னு இருக்கா 2 வருஷமா 3 வருஷமா அந்த ஸ்டேஜ் இருக்க முறை பிரகாரம். ஆமா, அதுல கம்பெனி கொடுத்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் அதுல. சரி, ஓகே வெங்கடேஷ், நாங்க பாக்குறோம். அடுத்த வாரத்துல ஏதாவது ஒரு நாள் வந்துட்டு ராணி எங்க ரிப்போர்ட்டர் கூட வருவாங்க. ஒரு சின்ன விஷயம், இது நீங்க பேசுனீங்க ஒரு நியாயமா, நானே வந்து அதுல என்ன நியாயமா இந்த காசு நியாயமா இருக்குது, இது வச்சு பாக்கலாம், அங்க சண்டை தேவைன்றதுனால இவங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறாங்க, அது நிம்மதியா வாழ்ந்து போதுன்றதுனால அந்த காசு நானே கொடுக்குறேன். உங்க காசை கூட உங்களை வந்து கொடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? இப்ப பேசுற மாதிரி என்னண்டா அப்படி பேசல. ஒரு 20 பிரச்சனை அவங்க சண்டை, இவங்க தான் போன் பண்ணுவாங்க, எத்தனை பேர் அந்த 15 போன் பண்ணுவாங்க, உயிரா விட மாட்டாங்க. ஆமா, நான் வீட்டை பாப்பேன். ஏன்னா இவங்களுக்கு சுத்தி அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு அந்த இடத்த விட்டு நான் போனா போதும், நான் வேற எங்கேயாவது நிம்மதியா இருந்துக்கிறேன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்காக தான் நாங்களும் ட்ரை பண்றோம். அவங்க தெரியும் இடத்துக்கு விட மாட்டானுங்க. அவங்க துட்டு என்ன போய் கமிஷன் கேட்டு இத்த கட்டுறாங்க, அத்தை கட்டுறாங்க, 5 லட்சம் கூட 20 லட்சம் கூட 30 லட்சம் கூட கேள்வி அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும் பாருங்க. இல்ல புரியுது, உங்களுக்கு வேற விதமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அவங்க கூட சப்போர்ட்டாவும் யாரும் இல்ல. இவங்களுக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. இந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையை வேற எங்கேயோ நிம்மதியா ஏதாவது வேலை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவாங்க. இப்போ அங்க இருக்கவங்க எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க, இட பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் சேர்ந்துட்டு இவங்க ஒரு மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க வந்து இதுல யார கண்ணை கட்டி ஏமாந்து போகிறது இல்ல, அந்த இடத்த வந்து சைட் ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் போட்டே பாருங்க, நெட்ல எல்லாமே வந்துச்சு. ஓகே வெங்கடேஷ், ஓகே. எப்படி சொல்றான் மேடம், இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்போ 1000 ரூபான்னு போட்டான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, அப்போ வித்தது வந்து 50 ரூபா போச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. எங்களுக்கு தெரியாத நாங்கள் போய் வாங்கி. ஜானகிராமன் நம்பர் இருக்கா? அவன் நம்பர் தான் அவன் எடுத்து போயிட்டான், டிலேட் பண்ணிடு அப்படின்ட்டான் மேடம். 10 வருஷமா பேசுறதே இல்லை. இப்போ நம்பர் இருக்கா? இல்லை, நம்பரே இல்லை. டாக்குமெண்ட்ஸ்ல கூட அவன் பேர் தான் இருக்கு, அதையும் நான் கொண்டு வரல. இந்த 3வது பொண்டாட்டி அடிச்சாங்கலாம் சொன்னீங்களா, அவங்க நம்பர்? யார் நம்பருமே கொடுக்கல மேடம், எனக்கு எதுவுமே கொடுக்கல. நானா எழுதி வச்சுக்கிறேன், மிரட்டினா பார்த்தீங்களா ஆளை வச்சு, நீ போய் கேஸ் கொடுத்தா உன்னை க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னு ஆளை வச்சு மிரட்டினா பார்த்தியா. வந்த நம்பர்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதி வச்சுக்கிறேன் மேடம், அது கூட கொண்டு வரல நான். ஓகே, வெங்கடேஷ் கிட்ட அடுத்த வாரம் வந்துட்டு போய் பேசலாம். உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு லீகலா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்க டீம் மூலமா பேசிட்டு உங்களுக்கு உண்டான ஹெல்ப் நாங்க பண்றோம். அதை தாண்டி உங்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளியில எங்கேயாவது வேலை வேணும்னா கண்டிப்பா எங்க சார்பில இருந்து ஒரு வேலை நாங்க ரெடி பண்ணி தரோம். அந்த வேலையை பார்த்துட்டு நீங்க நிம்மதியா இருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நீங்க வயிறார சாப்பிட்டு போங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். சரியா? ஒரே ஒரு வார்த்தை வரைக்கும் சொல்லிக்கிறேன் மேடம். இவன் என்ன சொல்லி மிரட்டினா என்ன, இப்போ என்ன சொல்றான்னா, இப்போ 19 லட்சம் போதுன்றாங்க மேடம் அந்த ஊர்ல. இப்போ 906 ஸ்கொயர் ஃபீட், இப்போ 2500 ரூபா போகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா, இப்போ 906 ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ போகுது மேடம். அவன் 4 லட்ச ரூபாய் தான் கொடுப்பான்றான் மேடம். இப்ப பேசினா இல்லைங்களா, நான் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதுதான் கொடுப்பேன். இல்ல, காசு விஷயத்துல எங்களால வந்துட்டு தலையிட முடியாது. ஏன்னா இதை லீகலா வந்துட்டு கொண்டு போகணும். நீங்க வந்துட்டு வாங்கியிருக்கீங்க, அவர் வித்திருக்காரு, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ என்ன வேல்யூ இருக்கோ அவர் சொல்ற மாதிரி என்ன வேல்யூ இருக்கோ அது மூலமா தான் நம்ம வந்துட்டு போக முடியும். அதை என்னன்னு நாங்க செக் பண்றோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்க இவ்வளோ காசு அவ்வளோ காசுன்னு காசு விஷயத்துல எங்களால வந்துட்டு உள்ள வர முடியாது. லீகலா என்ன பண்ண முடியுமோ அதை எங்களால பண்ண முடியும். இந்த இடத்த விட்டு போறதுக்கு காரணமே அவங்க கீரங்களை தோய். இதுக்கப்புறம் அவங்க மிரட்ட மாட்டாங்க, நீங்க நம்பிக்கையோட போங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் எங்களால பண்ண முடியுமோ நாங்க வந்துட்டு பண்றோம். சரியா? சரி மேடம். நன்றி மேடம். சின்ன வயசுலயே அம்மா அப்பாவோட அரவணைப்பு இல்லாம 12 வயசுல கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை 18 வயசுலயே முடிஞ்சு மறுபடியும் ஒரு 13 வருஷம் தனியா இருந்துட்டு 30 வயசுல திடீர்னு ஒருத்தன் வந்திருக்கான். வந்துட்டு ஃபுல் நம்பிக்கை கொடுத்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு அவங்க சம்பாரிச்சு வச்சது, நகை, சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க கூட 10 வருஷம் குடும்பமும் நடத்திட்டு இப்ப வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான். இவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்தி இப்போ ஒரு இடத்துல வாங்கி அவங்களை இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்க வச்சுட்டு ஜானகிராமன்ற கிஷோர் இன்னொரு வாழ்க்கைக்குள்ள அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். பெண்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு, நம்மளை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நம்ம தான் அதை எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து நம்ம தான் காப்பாத்திக்கணும். நம்மளை யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஒருத்த நம்பிக்கை கொடுக்குறான், நமக்கு எல்லாம் பண்றான் அப்படின்னா அதை தாண்டி அவன் கிட்ட ஒரு சுயநலம் இருக்கும். அவன் எதுக்காக நம்ம கிட்ட வரான், எதுக்காக நம்ம கிட்ட பேசுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கும். இந்த மாதிரி யாரும் நம்மளை ஏமாத்தாம நம்ம தான் பாத்துக்கணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.